ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ராடேக்கான ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோவில் என்டையராக பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ நம்ம தொடர்ச்சியாக ட்ரேடிங்க்கான ஸ்ட்ராட்டஜி பார்த்துட்டு இருக்கிறோம், சரிங்களா? இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம இண்டிகேட்டரை பற்றியும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறோம். அதனால் உங்களுக்கு ஏதாச்சும் இண்டிகேட்டரை பற்றி தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக வர்ற வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுற வீடியோவோட இண்டிகேட்டர் தான் அடுத்தடுத்த நாட்களில் வரும், சரிங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா எப்படி என்ட்ரி கொடுக்கணும், எங்கே ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணணும், எங்கே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்டையராக பார்க்க போகிறோம், சரிங்களா? இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் செலெக்ஷன் 3 விஷயம் இருக்குது இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு. ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி போக வேண்டிய இடமே என்ன அப்படின்னா, என்எஸ்சி வெப்சைட்டுக்கு போயிருங்க. இந்த ஸ்டாக் செலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டை பற்றி தான் படிக்க போகிறோம், சரிங்களா? அப்போது ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இட்ஸ் அ ட்ரேடிங் மெத்தட். இது ஒரு மெத்தட், சரிங்களா? நிறையா பிகினராக நீங்கள் உள்ளே வாரீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா கன்ஃபியூஷன் இருக்கும், இங்கே நிறையா டேர்ம்ஸ் இருக்கும். அதை இமிடியேட்டாக கற்றுக்கங்க, சரிங்களா? நீங்கள் ட்ரா பண்ணுறீங்கள, வென் யூ ட்ரா த ட்ரெண்ட் லைன், நீங்கள் ட்ரா பண்ணுற இடத்துலேருந்து ப்ரைஸ் சார்ட் அண்ட் என்டர் த ட்ரேட் வேர் த ப்ரைஸ் டிசர்வ்லி பிரேக் த்ரூ தம், அதாவது எங்கே பிரேக் ஆகுதோ அங்கே நம்ம என்ட்ரி கொடுக்கணும், சரிங்களா? அது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக்காக இருக்கலாம், கிரிப்டோவாக இருக்கலாம், ஃபியூச்சர்ஸாக இருக்கலாம், ஆப்ஷன்ஸாக இருக்கலாம், சரிங்களா? இதை பிகினர் ரொம்ப கண்டிப்பாக ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயமும் கூட. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த மார்க்கெட்லேயும் பயன்படுத்தலாம். ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னு வந்துட்டீங்க, உள்ளே வாரீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் அப்படிங்கிறது முக்கியம். இப்போ ஸ்டாக் செலெக்ஷனை பொறுத்த மட்டும் மார்க்கெட் டேட்டா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட், இதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ உங்களை இந்த பேஜுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். இது நீங்கள் மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம், சரிங்களா? இதில் ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் மார்னிங் பார்க்கச்ச, சரிங்களா, இந்த ட்ரேடில் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும். இது ப்ரைஸ் சேஞ்ச், எவ்வளோ ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத இது ஷோ பண்ணும். இந்த இடத்துல கவனிச்சிங்க அப்படின்னா பர்சன்டேஜ் இருக்கும். இதில் நீங்கள் ட்ரேடு எடுக்கும் போது பை சைட் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 1% மேலே இருக்கக்கூடிய ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும், சரிங்களா? இது முக்கியமானது. அதனால் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 0.5% கீழே இருந்தால் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எப்போதுமே 1% மேலே இருக்கணும். அதே மாதிரி 4%, 5% ஏறி இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் இனிஷியல் டைமில் அவாய்ட் பண்ணுறது நல்லது, சரிங்களா? இப்போது ஃபஸ்ட் பாயிண்ட், நம்ம ஸ்டாக் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம். என்எஸ்சி வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. நீங்கள் சேஞ்சில் இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி 2% இருக்கக்கூடிய ஸ்டாக், அதாவது 1%க்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டாக் எடுத்துகிட்டு இந்த 2%லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். எத்தனை ஸ்டாக் இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு ஸ்டாக் தான் இருக்குது, சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன், இது என்னுடைய டிமேட்டில் ஆட் பண்ணுறேன். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டில், சரிங்களா, இப்போ ஸ்டாக் செலக்ட் பண்ணியாச்சு. செகண்ட் பாயிண்ட்டு, இப்படி உங்களுக்கு சார்ட் ஓப்பன் ஆன உடனே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வரைஞ்சிருங்க, சரிங்களா? இப்போது ஒரு ஸ்டாக் எடுத்தாச்சு, எடுத்த உடனே இப்படி கோத்ரூ பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா மார்க்கெட் எங்கே வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். இந்த ப்ரிடிக்ஷன் தான். மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா என்டையராக ப்ரிடிக்ஷன் தான். அதனால் அடுத்த லெவல் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த லெவலை ரீச் ஆகிட்டு தான் அடுத்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். அந்த இடம் நமக்கு ரொம்ப 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 முக்கியமானது, சரிங்களா? அப்போது நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன், சப்போர்ட் வரைஞ்சிட்டேன், ரெசிஸ்டண்ட் அப்படிங்கிற லைனையும் வரைஞ்சிடறேன். மேலே வரைய ஒன்றுமே இல்லை, மேலே வரைகிற லைன் நேம் தான் ரெசிஸ்டண்ட், சரிங்களா? இது ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அப்போது நான் இங்கே சப்போர்ட் எடுத்துட்டேன். கீழே வரைகிற லைன் பேர் சப்போர்ட், மேலே வரைகிற லைன் பேர் ரெசிஸ்டன்ட். அப்போ என்ன ஆகும்னா சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போனால் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பை பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் யாராக இருக்கணும் அப்படின்னா பையராக இருக்கணும், சரிங்களா? அதே மாதிரி ரெசிஸ்டண்ட்டை ரீச் ஆகிட்டு இங்கேருந்து சப்போர்ட்டை நோக்கி வருது அப்படின்னா எல்லோரும் செல் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் என்னவாக இருக்கணும், செல்லராக இருக்கணும். இப்போது இந்த இடத்துல சப்போர்ட் ரீச் ஆயிடுச்சு, சரிங்களா? ப்ரீவியஸாக இருக்கிற வரலாறை வச்சு நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போது இந்த செகண்ட் பாயிண்ட்டே ட்ரெண்ட் லைன், அதுதான் இங்கே முக்கியமான விஷயமே. ஸோ ட்ரெண்ட் லைனை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, ஓகேங்களா? இப்போது ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட், அந்த ட்ரெண்ட் லைன், அந்த லைன் தான் இப்போ ஒரு லைன் வரையணும், சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஹை எடுத்துக்கிறேன். இருக்கையிலே அந்த ஹையை எடுத்துகிட்டு இதில் ஒரு ஹை இருக்கும், சரிங்களா? இந்த சென்டரில் இருக்க ஹையை கனெக்ட் பண்ணணும். எந்த இடத்துல கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல வைக்கும்போது நான் இங்கே வைக்கிறேன், சரிங்களா? இந்த இடம் கனெக்ட் ஆகலை பாருங்கள்.
கனெக்ட் ஆகலையா? கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்கணும். சரிங்களா? அப்போது அதுக்கு அடுத்த லெவலில் வைக்கிறேன். சரிங்களா? வச்சா கிளியராக உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வியூ கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த லைன் வந்து ரொம்ப கிளியர். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற ஹையையும் இங்கே இருக்கிற உள்ளே இருக்க லைன் நிறைய பேர் பார்க்க மாட்டேங்க. இந்த ஹையெல்லாம் அது கரெக்டாக கனெக்ட் பண்ணுது. இங்கே கரெக்டாக பாடிக்கு கனெக்ட் ஆகுது. சரிங்களா? அப்போ இந்த லைனை பாருங்கள், கீழே இருக்க லைனில் எவ்வளோ கனெக்ஷன் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் கனெக்ஷன், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். அப்போது அப்பில் இருக்க லைன்லேயும் சரி, இதுவும் சின்னதாக ரெசிஸ்டன்ட் லைனை எடுத்துக்கோங்க, இதை சப்போர்ட் லைனை எடுத்துக்கோங்க. ரெண்டுலேயுமே நல்ல டச் இருக்குது. அப்போ இது எக்ஸாக்டான இடம். சரிங்களா? அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இங்கே வந்துட்டு இந்த லைன் அப்படியே கொஞ்சம் கீழே அப்படியே இழுத்து விட்ருங்க. சரிங்களா? இப்போது கரெக்டான லைன் நமக்கு கிடச்சிருச்சு. சரிங்களா? அதனால தான் இந்த பிரேக் அவுட்டில் இனி வரக்கூடிய நாட்களில் யார் வருவா அப்படின்னா பையர் வருவாங்க. அப்படியே மந்த்லி டைம் ஃப்ரேம் போட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த மந்த்லி கேண்டலோட ஹை பிரேக் அவுட் ஆகும்போது என்ட்ரி. சரிங்களா? இது பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒன்ஸ் மந்த்லி டைம் ஃப்ரேம்லேயும் நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? கொஞ்சம் ஸ்விங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடுங்க. நீங்கள் இன்ட்ராடே ப்ரிஃபர் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ட்ரெண்டு பிரேக் அவுட் நடக்கும்போது இன்ட்ராடே ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் இந்த டைம் ஃப்ரேம் உங்களுக்கு செட் ஆகாது. 3 ஹவர்ஸோட டைம் ஃப்ரேம் வேணும். சரிங்களா? ஸ்விங்கை பொறுத்த மட்டும், டார்கெட்டை பொறுத்த மட்டும், ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னா 21 டேஸில் க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போது 3 ஹவர்ஸோட டைம் ஃப்ரேம் ரொம்ப முக்கியம். இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இங்கே ஒரு ஹை இருக்கும். சரிங்களா? இங்கேருந்து ஒரு ஃப்ளாட் லைன் கரெக்டாக இங்கே மெர்ஜ் ஆகுதா? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அதாவது என்கிட்ட 2 லைன் இருக்கும். இந்த லைன் வரைகிறது ஈஸி தான். நான் ப்ரீவியஸாக வீடியோ கொடுத்துருக்கேன். அகெயின் நான் சொன்னால் போராக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் ஷார்ட்டாக கொஞ்சம் புரிகிற மாதிரி இன்சிஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? ப்ரீவியஸாக வீடியோ வேணும் அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள், எப்படி ட்ராப் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். அதாவது ஒன்று வந்து நான் எடுத்திருக்க அந்த ப்ளூ கலர் பால் இருக்கா, அதனுடைய லைன். இன்னொன்று வந்து என்னுடைய கர்சர் லைன். இது ரெண்டே நான் மேட்ச் பண்ணேன் அப்படின்னா எக்ஸாக்டாக இருக்கா? அப்படியே நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணேன் அப்படின்னா இந்த ஹெட்டெல்லாம் மீட் ஆகுது பாருங்கள். அடுத்து இந்த இடம்லாம் மீட் ஆகுது. சரிங்களா? இப்போ வரக்கூடிய நாட்களில் பர்ஃபெக்ட் என்ட்ரி எங்கே இருக்குது? இது பிரேக் அவுட் ஆகக்கூடிய இடத்துல இருக்குது. இன்னொன்று 3 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணும்போது, சரிங்களா, ஒரு நாளைக்கு 3 ஹவர்ஸ் கேண்டில் எத்தனை வரும் அப்படின்னா 3 கேண்டில் வரும். சரிங்களா? இப்போது இந்த 3 கேண்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா மொத்தம் மார்க்கெட் 6.25 மணி நேரம். சரிங்களா? இது ரெண்டும் 3 மணி நேரம், இது 15 மினிட்ஸ். இப்போது இந்த இடத்த பொறுத்த மட்டும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நோக்கி போயிட்டுருக்கு. ஏன்னா நமக்கு வந்து ஃப்ளாட் லைன் எங்கே இருக்குது? மேலே இருக்குது. கரெக்டாக மீட் ஆகுதா? ஓகேங்களா? இந்த இடம்லாம் இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. அதனால் அடுத்த லெவல் நமக்கு தெரிஞ்சிடும் வரையும் போது. ஏன்னா சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட் நோக்கி ட்ராவல் ஆகுது. நம்ம என்ன பண்ணணும்? பை பண்ணணும். அப்போ 3 ஹவர்ஸோட டைம் ஃப்ரேம் எடுத்துகிட்டு இதனுடைய ஹையை மார்க் பண்ணிடணும். சரிங்களா? இதை ஓப்பன் ப்ரைஸ் ஒன்று இருக்கும். சரிங்களா? அதாவது ஒரு கேண்டலோட ஓப்பன் ப்ரைஸ்னால் என்ன? கீழே இருக்கும் க்ரீன், அதாவது இந்த க்ரீன் இருக்குது அப்படின்னா இதுக்கு கீழே இருக்கும், ரெட்டுனா மேலே இருக்கும். சரிங்களா? அந்த பாடியோட மேலே இருக்கிறது ரெட்டுக்கு வந்து ஓப்பன் ப்ரைஸ், க்ரீனாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிறது ஓப்பன் ப்ரைஸ். இந்த ஓப்பன் ப்ரைஸ் தான் ஸ்டாப் லாஸ்க்கான இடம். சரிங்களா? இப்போது இந்த இடத்துல என்ன இருக்குது? ஓப்பனும் லோவுமே சேமாக இருக்குது. ஸோ ஹைலி கன்ஃபர்மேஷன். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? 3 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுட்டு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு கன்வெர்ட் ஆயிடணும். ஆனீங்க அப்படின்னா எப்படி பூம் ஆயிருக்குன்னு பாருங்கள். இந்த இடம் பிரேக் அவுட் நடந்திருக்கா? இம்மிடியேட்டாக என்ட்ரி கொடுக்கக்கூடாது. நம்ம பசங்க என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இம்மிடியேட்டாக பண்ணிடுவோம். அப்படி நீங்கள் பண்ணக்கூடாது. சரிங்களா? என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. அந்த 5 மினிட்ஸோட அந்த 3 ஹவர்ஸோட கேண்டில் பிரேக் அவுட் ஆயிருச்சு. சரிங்களா? நம்ம லெவலில் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த லைன் வந்து அதுதான் மீன் பண்ணுது. இப்போது இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் விடுங்க. இதில் இப்போ இந்த லைனை பிரேக் பண்ணச்ச, சரிங்களா, ஒரு லைன் விக்கு விழுந்து பாடி கீழே இருந்துச்சுன்னா இந்த 5 மினிட்ஸோட ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த லைனில் யார் வந்திருக்காங்கன்னா ஆக்சுவலாக செல்லர் வந்திருக்காங்க, பூம் இருக்காது. இந்த மாதிரி இந்த பாடி வந்து வெளியில் இருக்கணும். சரிங்களா? இந்த பாடி வந்து வெளியில் இருந்து அதனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் எல்லாம் வெளியில் இருக்கணும். இருந்து அதனுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே மேக்ஸிமமாக உள்ள ப்ராஃபிட் எடுத்துடலாம். இன்ட்ராடேயை பொறுத்த மட்டும். சரிங்களா? 1, 2, 3, 5 மினிட்ஸ் கேண்டில், அதாவது 15 மினிட்ஸில் எக்ஸிட் ஆகிறது ஸ்கேல்பிங்க்கு நல்லது. பாருங்கள், அது வரைக்கும் ஒரு நல்ல ஹை ரீச் ஆயிரும். சரிங்களா?
இந்த 3 கேண்டிலுமே நீங்கள் ஒரு நல்ல ஒரு குட் ப்ராஃபிட்டை 15 மினிட்ஸில் ஸ்கேல்பராக இருந்தால் பண்ணலாம். சரிங்களா? இன்னொன்று, லிவரேஜ் பயன்படுத்தாமல் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணி மறுநாள் கூட எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இன்ட்ராடேயில் ஒரு விஷயம், அதாவது இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா லிவரேஜ் பயன்படுத்தாமல் இருந்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்கும். அதாவது நீங்கள் ஃபஸ்ட் இன்ட்ராடே எடுத்துட்டீங்க, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனால் பட் ரிசர்ச் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து நம்ம சூப்பராக பண்ணியிருக்கிறதுனால சரிங்களா, மறுநாள் என்ன ஆகும், அது கேப் அப்பில் போகும், மார்க்கெட் பீக்கில் போகும். நீங்கள் என்ன பண்ணலாம், நாளைக்கு கூட என்ன பண்ணிக்கலாம், ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம், நிறைய ஸ்டேஜ் இருக்குது. ஸோ எப்போதுமே ரிஸ்க் எடுக்காமல் மார்க்கெட்டில் சிம்பிளாக பண்ணிங்க அப்படின்னா யூ வில் பிகம் எ குட் ட்ரேடர். ஸ்டாப் லாஸை பொறுத்த மட்டும் இந்த லெவலில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லோரும் பக்கத்தில் போடுவாங்க, அது நிறையா டைம் ஹிட் ஆகும். சரிங்களா? அதனால் கொஞ்சம் தள்ளி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 259 இருக்குது, 257 நம்ம ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? பட் ப்ராஃபிட் அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஏர்னிங்ஸ்க்கான லெவல் இருக்கும். ஸோ மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் 263 வரைக்கும் உங்களுக்கு ட்ராவல் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 13 பாயிண்ட் பக்கம் உங்களால் கெயின் பண்ணியிருக்க முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் ஒரு விஷயமும் நுட்பமாக கவனிங்க. வித்தவுட் ப்ராக்டிஸ் யூ கான் சக்ஸஸ். எப்போவுமே ஸ்ட்ராட்டஜி சொன்ன உடனே அப்படியே அப்ளை பண்ணாமல் ப்ராக்டிஸ் நிறையா பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.